ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். லவோதிக்கேயா சபையார் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். தங்களை பற்றி எப்படி எண்ண வேண்டுமோ அப்படி எண்ணாமல் தங்களுடைய உண்மை நிலைமைக்கு மிஞ்சி எண்ணுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாவிகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஆலோசனைகளை இவர்கள் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டாலும் கர்த்தர் இவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். லவோதிக்கேயா சபையார் மெய்யாகவே தரித்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் கர்த்தரிடமிருந்து நெருப்பிலே புடம்பிடப்பட்ட பொன்னை வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இவர்கள் ஐஸ்வர்யவான்களாக முடியும். மெய்யான ஐஸ்வர்யம் எது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அதை எப்படி தங்களிடத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தரிடமிருந்து வருகிற ஐஸ்வர்யமே மெய்யான ஐஸ்வர்யம். கர்த்தர் தரும் ஐஸ்வர்யம் மாத்திரமே நிலைத்து நிற்கும். இவர்கள் கர்த்தரிடத்தில் இருந்து நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை கிரயத்திற்கு வாங்க வேண்டும். இது அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட மாட்டாது. கிரயம் செலுத்தி வாங்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதும் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதும் நாம் செலுத்த வேண்டிய கிரயம். நமக்கு எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது. நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாத போதும் நம்மிடத்தில் எல்லாம் பரிபூரணமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் பெருமையோடு வரக்கூடாது. நம்மை வெறுமைப்படுத்தி மனத்தாழ்மையோடு அவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். நாம் தரித்திரர் என்றும் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்றும் கர்த்தரிடத்தில் பயபக்தியோடும் மனத்தாழ்மையோடும் அறிக்கை பண்ண வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்கு மறைவான பொக்கிஷங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிரப்புவார். லவோதிக்கேயா சபையார் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றக்கூடாது என்று கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர்களுக்கு உடுத்திக் கொள்வதற்கு வஸ்திரங்கள் தேவை. அதை அவர்கள் கர்த்தரிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய பழைய கந்தலான வஸ்திரங்களை எல்லாம் தங்களை விட்டு கலற்றி போட்டுவிட வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வெண்மையான வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். வெண் வஸ்திரம் பரிசுத்தமான வஸ்திரம். லவோதிக்கேயா சபையார் குருடராய் இருக்கிறார்கள். அவர்கள் பார்வை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் பார்வை அடையும்படிக்கு தங்கள் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். தங்களுடைய சுய ஞானத்தையும் சுய அறிவையும் அவர்கள் சார்ந்திருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். லவோதிக்கேயா சபையாருக்கு சொல்லப்படும் ஆலோசனைகள்: நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்னிடத்திலே வாங்கிக்கொள். வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள். உன் கண்களுக்கு கலிக்கம் போடு. உன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள ஜாக்கிரதையாயிரு. மனம் திரும்பு. தேவனுடைய மீட்பின் வார்த்தையும் நிபந்தனையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள் என்பது ஒரு வணிக வாக்கியம். தேவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் அவரோடு வணிகம் செய்ய வேண்டும். மனுஷன் பாவத்திற்கும் சாத்தானுக்கும் தன்னை அடிமையாக விற்றுவிட்டான். மனுஷனை மீட்பதற்கான முழு கிரயத்தையும் தேவன் செலுத்தி தீர்த்து விட்டார். ஆகையினால் தேவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஜீவிக்க வேண்டியது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கடமையாய் இருக்கிறது. விசுவாசம், மனம் திரும்புதல், தேவனை ஆராதித்தல் ஆகிய காரியங்களை மனுஷன் கைக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் வாங்கிக்கொள் என்னும் வாக்கியத்தினால் மனுஷன் தேவனிடத்தில் பொன், பொருள் ஆகியவற்றை கொடுத்து அவரிடமிருந்து எதையாவது வாங்கிக் கொள்ளலாம் என்பது பொருள் அல்ல. தன்னுடைய பாவங்களில் இருந்து மனம் திருந்தி தேவனிடத்தில் விசுவாசத்தோடு வரும்போது தன்னுடைய ரட்சிப்பை தேவனிடத்தில் இருந்து இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம். கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிக்கும் கிரயம் செலுத்த வேண்டியதிருந்தால் அதை விசுவாசிகள் செலுத்த முன்வர வேண்டும்.